your kitchen. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் இனிப்பு பச்சடி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்ல பார்க்கலாம். மாங்காய், வெல்லம், கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ மாங்காய் இனிப்பு பச்சடிக்கு நான் இங்கே மீடியம் சைஸில் 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொட்டை இல்லாமல் வெறும் மாங்காய் அந்த ஃப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூடயே வந்து கரெக்டாக 150 கிராம் வெல்லம், இதையும் வந்துட்டு அப்படியே கடையில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம சேர்க்குற தண்ணியிலே வந்து இந்த வெல்லமும் உருகி மாங்காவும் வெந்து வந்துடணும். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு முந்தி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து ரொம்ப வந்து உப்பு டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஒரு அளவுக்கு போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா இந்த வெல்லம் வந்து உருகி கொஞ்சம் கெட்டியான பதம் வரணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி இந்த நல்லா வந்து இந்த வெல்லம் பாருங்கள், மாங்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த வெல்லம் வந்து வற்றணும். ஓப்பனில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நம்ம வற்ற வச்சுக்கலாம். இப்படியே கொதிக்கட்டும், ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்து இந்தளவுக்கு சுண்டுனோன்னே இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதை நார்மல் ஆயிலை விட நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா 2 வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வந்து பச்சடியில் சேர்த்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். மோஸ்ட்லி ஊறுகாலாம் சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட்லாம். இதில் வந்துட்டு எல்லா டேஸ்ட்டும் வந்து கலந்துருக்கும். புளிப்பு இருக்கும், நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும். வேப்பம் பூ கூட இதில் போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வேப்பம் பூ கூட இதில் போடலாம். அப்போ லைட்டாக அந்த கசப்பு சுவை எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பச்சடியில். இன்றைக்கி நம்ம சுவையான மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.